இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 54 அதிகாரம் 17 திருவசனம். உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித மாற்கு நற்செய்தியாளரின் திருவிழாவன்று அவரிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் இரக்கத்தை பெற்றுத் தரும்படி ஜெபித்துக் கொள்வோம். அழைத்தவரே, எங்களை அழைத்தவரே, எங்கள் வாழ்வின் ஆதாரமே, எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் எங்களை சூழ நின்றாலும் உம்மையே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே எதையும் நினைத்து திகையாதீர்கள் நண்பர்களே. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய்தான் இயேசு நடத்துவார். இன்று ஆண்டவர் இயேசு நம்மோடு உரையாடும் வசனமும் என்ன தெரியுமா? உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது என்கிறார். ஆம் நண்பர்களே, உங்களுக்கு விரோதமாக எத்தனை பொல்லாப்புக்கள், பழிவாங்கும் முயற்சிகள், வீண் வசை சொற்கள், எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் அவை எதுவும் உங்களை தாக்காது, தாக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய பலம் கொண்ட ஆயுதமாக இருந்தாலும் சரி, பலத்த சாட்சிகள் உங்களுக்கு எதிரிட்டு வந்தாலும், இன்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார், அவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே நிச்சயமாக நான் வாய்க்காமல் போக பண்ணிவிடுவேன் என்பதால். இது இன்று உங்களுக்காகவே அருளப்பட்ட பிரத்யட்சமான வசனம் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு என்னிடம்தான் பேசுகிறார், என் ஆன்மாவில்தான் உணர்த்துகிறார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தற்சமயம் உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் கடுமையாக இருக்கலாம். உங்களுக்கு எதிர்த்து நிற்கின்ற மனிதர்களோ பெரிய கோலியாத்தை போல தோன்றலாம். எப்படி இருந்தாலும் அத்தனை தீய முயற்சிகளும் உங்களை தாக்காதவாறு ஆண்டவர் இயேசு முறியடிப்பார். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதத்தையும் இயேசு நிர்மூலமாக்கி போடுவார். இப்போதே மனதில் இயேசுவை நினைத்து துதியுங்கள், நன்றி மலர்களை செலுத்துங்கள். நாம் வாழும் இந்த உலகம் பொல்லாதது, எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடும். இதிலே நாம் வாழும் வரை போராட்டங்கள் உண்டு நண்பர்களே. ஆனாலும் இயேசுவின் பிள்ளைகளாகிய நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம். உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் அடக்கிட உங்களுக்கு ஞானம் தருவார் இயேசு. ஆண்டவர் திட்டமிடுவதில் வியப்புக்குரியவர். அவருடைய திட்டங்கள் அனைத்தும் உங்களை அழகாய் வாழ வைக்க, சமாதானமாய் இருக்க மட்டுமே அன்றி வேறெதற்கும் கிடையாது. செபிக்கலாமா? இயேசுவே, என்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட சொற்களோ செயலோ எதுவுமே என்னை கஷ்டப்படுத்தாதவாறு அத்தனையும் நீர் உம்மேல் வாங்கிக் கொள்கிறீர். இடையே நின்று பாதுகாவலராய் எங்களை காக்கின்றீர். எங்களது நம்பிக்கை நீரே ஆண்டவரே. ஒவ்வொரு அடியும் என் வாழ்வில் உம்மையே நம்பி நான் முன்னே எடுத்து வைக்கின்றேன். துணையாக வாரும் துணையாளரே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.